அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையில் தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்டு வந்திருக்கும் அனைவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வரவேற்றுக் கொள்ள ஆசிக்கிறேன். இந்த காலாண்டினுடைய தலைப்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள் மற்றும் வேதாகம தீர்க்க தரிசனத்தை ஆராய்கிற விதம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் எப்படி முன்னடையாளமாக நமக்கு சொல்லப்பட்டது, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இக்காலத்தில் எப்படி நிறைவேறுகிறது, புதிய ஏற்பாட்டிலும் வெளிப்படுத்தின விசேஷ தீர்க்க தரிசன புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுது எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனி எப்படி நிறைவேறப் போகிறது என்பதை தான் இந்த வாரத்தில் முன்னடையாளங்கள் என்ற தலைப்பில் நமக்கு பாடம் கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். முன்னடையாளங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களிலிருந்து நமக்கு சொல்லப்படக்கூடிய காரியங்கள் என்ன, எப்படி அவைகளை அறிந்து கொள்வது, எப்படி அதை ஒப்புமைப்படுத்துவது என்பதை குறித்து தான் நமக்கு இந்த வாரத்தில் பாடங்கள் கொடுக்க. விசேஷமாக இதில் தானியேல் 2ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் அதிகாரத்திலிருந்தும் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலிருந்தும் ஒப்புமைகள் கொடுக்கப்பட்டு, புதன்கிழமை பாடத்திலே விசேஷமாக ஆதி கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அந்த இடத்துல ஆதிகால சபைக்கு உபத்திரவங்கள் என்ற தலைப்பும் புதன்கிழமையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இரண்டுக்கும் ஒப்பிட்டு பார்த்து இடையிலே ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் எப்படி துன்பப்படுத்தப்பட்டார்கள் என்பதை குறித்தும் புதன்கிழமை பாடத்திலும் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து அதன் பின்பு பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு சிறு மந்தியாக உடைய சமூகத்தில் வந்திருந்து உடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு கொடுக்கிறது பெரிய சிலாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவினுடைய உதவியும் வழி நடத்தலும் எங்களோடு இந்த வேத தியானத்திலிருந்து எங்களை வழி நடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆழ்ந்த கருத்துக்களை விளங்கி கொள்ளத்தக்கதான உதவி அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம், அன்புள்ள பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டுடைய பிள்ளையில முன்னடையாளங்கள் என்ற ஒரு தலைப்பு இந்த வாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனப்பாட வசனமாக 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7ஆம் வசனம் கொடுத்திருக்கிறாங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பாட வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கடைசி காலத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்களுக்கு முன்னடையாளமாக வேதத்தில் நடந்த 2 சம்பவங்களை நமக்கு இந்த வார பாடத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நடைபெற்ற சம்பவங்களை நமக்கு அவைகளோடு ஒப்பிட்டு கடைசி காலத்தில் என்ன நடைபெறப் போகிறது, இல்லைன்றால் சண்டேலா போடப்படக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நடக்கும்ன்றதையும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த வாரத்தில் தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். விசேஷமாக ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கடைசி காலத்தில் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் என்ன நடைபெறும் என்பதையும், ஆதிகால புதன்கிழமை பாடத்தில் ஆதிகால கிறிஸ்தவ சபைக்கு ஏற்பட்ட உபத்திரவங்கள் குறித்தும் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, பாடமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நான் பார்க்குறோம். இயேசுவானவர் அடிக்கடி பயப்பட வேண்டாம்னு அவர் சொன்னதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. பயப்படாதிருங்கள், உங்கள் இதயம் கலங்க வேண்டாம், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் அவர் உயிர்த்தெழுந்து மேல் வீட்டிலே சீஷர்களுக்கு தரிசனமாகும் பொழுதும் பயப்பட வேண்டாம் என்ற ஒரு வார்த்தையை அவர் என்ன செய்திருக்கிறார், உச்சரித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். கடைசி கால கர்த்தருடைய பிள்ளைகள், கடைசி காலத்தில் வாழ்கிறவர்கள், அவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், ஆபத்துக்கள் சத்தியத்தின் நிமித்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் பயப்படக்கூடிய அளவிற்கு அவைகள் என்ன செய்யும் இருக்கும், ஆபத்துக்கள் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் தீர்க்க தரிசன புத்தகங்கள் மூலமாக அறிந்து கொள்ளத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் தானியேல் 2ம் முக்காலவியலும் என்ற தலைப்பு கொடுத்துருக்காங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் நமக்கு கடந்த கால சம்பவங்களையும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களையும் இனி நடக்கப் போவதையும் எப்படி சுட்டி காட்டுகிறது என்பதுதான் ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் நமக்கு மைய கருத்தாக கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் நாம் ஞாயிற்றுக்கிழமையோ திங்கட்கிழமையோ 2 நாள் பாடங்களும் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் தானியேல் கண்ட தரிசனமும்
மன்னிக்கணும், அந்த ராஜா கண்ட சொப்பனமும் அதில் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, அதை தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்தில் அவர் செய்த தவறு என்ன என்பதை குறித்தும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை பாடங்களில் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு சொப்பனத்தை காண்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் தனக்கு பின்பு யார் இந்த உலகத்தை ஆளப் போகிறாங்க, ஏறக்குறைய 120 நாடுகளை பாபிலோனியர்கள் ஆண்டு வந்ததை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் இல்லையா. அப்புறம் மேதிய பெர்சியா 7 நாடுகளை ஜெயித்து தங்களுடைய அந்த மாபெரும் பேரரசோடு அவர்கள் இணைத்து கொண்டதை எஸ்தர் 1 அதிகாரம் 1 வசனம் நாம் வாசிக்கிறோம். இவங்க பாபிலோனியர்கள் இல்லைனால் கேல்டியன் எம்பையர், கல்தேய பேரரசு 120 நாடுகளை அவங்க என்ன செஞ்சாங்க, ஆட்சி, ஒரு வாஸ்ட் எம்பையர், ஒரு பெரிய ஒரு பேரரசு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கல்தேய பேரரசு, அதை நியூ பாபிலோன் என்று சொல்லும் சரித்திரத்தில் சொல்லப்படுவது புதிய பாபிலோனிய பேரரசு. அது நெபோபலேசர் என்று சொல்லக்கூடிய நேபுகாத் நேச்சருடைய அப்பா தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அவர் யுத்தத்தில் கொல்லப்பட்டதற்கு பின்பு நேபுகாத் நேச்சார் அந்த பேரரசை அவர் ஆண்டு வருகிறார். அப்பொழுது ஒரு சொப்பனத்தை அவர் காண்கிறார். என்ன நினைவுகளோடு இருந்தார் என்றால், எனக்கு பின்பு யார் அந்த பெரிய பேரரசை ஆட்சி செய்ய போகிறது தான் ஆண்டு என்ன செய்கிறார், அதை வெளிப்படுத்தி காட்டுறார் ராஜாவுக்கு இல்லையா. அவனுடைய வாஞ்ச இருதயத்தின், ஏன்னா அவனுக்கு ஆண் பிள்ளைகள் கிடையாது, ஒரே ஒரு பெண் மாத்திரம் இருந்தாங்க. இவருக்கு என்னன்னு சொன்னால், தனக்கு பின்பு யார் இந்த பேரரசு ஆட்சி செய்ய போகிறது, வேறொரு பேரரசு வருமா, இல்லைன்றால் தானும் தனது குடும்பத்தாரும் மாத்திரமே உலகத்தை என்ன செய்யணும், ஆட்சி செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட இருந்த இந்த ராஜாவிற்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். அதனால தான் தலைப்பு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை முக்காலவியல் இல்லையா, கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போகிற காலம். இதை குறித்தும் அவருக்கு சில கவலைகள் இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய பேரரசு, தனக்கு வாரிசுகள் இல்லை, ஆண் வாரிசு இல்லை, யார் இதை ஆட்சி செய்வது என்ற ஒரு நினைவோடு இருந்த அந்த வேளையிலே பரலோகத்தின் தேவன் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் என்ன செய்கிறார் என்றால், நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அதில் அவர் ஒரு சிலையை நம்மளாருக்கும் தெரிஞ்ச காரியம் இல்லை, ஒரு சிலையை காண்கிறார். சிலையின் தலையானது தங்கத்தினால் இருந்தது, அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியினாலும், வயிறும் தொடையும் வெண்கலத்தினாலும், கால்கள் இரும்பினாலும், பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்த வண்ணமாகவும் காணப்பட்டது. இவர் பார்த்து கொண்டிருந்த போது கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அந்த சிலையின் பாதத்திலே மோதத்தக்கதாகவும், சிலையெல்லாம் தகர்க்கப்பட்டு அது தூள் தூளாக்கப்பட்டு அது எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த நேரத்தில் அந்த சிலையை மோதின கல் என்ன செய்கிறது என்றால், அது பூமி முழுவதையும் நிரப்பினது என்று நாம் ஒரு சொப்பனத்தை அவர் காணத்தக்கதாக இல்லையா. இதில் கடந்த காலமும் இருக்குது, ஆமாம், நிகழ்காலமும் இருக்குது, இனி வரப்போகிற காலமும் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம் தானே. அவர் என்ன பண்ணார்னா பெரிய தப்பு. நம்மளாருக்கும் நன்றாக தெரியும். தலை அந்த பொன்னான தலை நீரே என்று தானியேல் 2ஆம் அதிகாரத்திலேயே அவர் கண்ட சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் தானியேல் விடுவிக்கத்தக்கதாக அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள் அவர் என்ன சொல்கிறார், பொன்னான தலை நீரேன்னு சொல்கிறாரு. மார்பம் புயங்களும் வெள்ளி உமக்கு பின்பு கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் தோன்றுன்றாரு. அதன் பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளக்கூடிய 3வது ராஜ்யம் இல்லையா. அவருக்கு பின்பு தோன்றின கீழ்த்தரமான ராஜ்யம் இது மேதிய பெர்சியா. இன்றைக்கு ஈரான் ஈராக் இருக்கக்கூடிய இடத்தை மையமாக வைத்து அந்த பெர்ஷியன் எம்பையர் எழுமினதை பார்த்து தமிழில் நாம் அதை பாரசீகம் என்று சொல்வதை நாம் கேள்விப்படுகிறோம். தமிழ் சரித்திர புத்தகங்களிலே பெர்சியா தான் பாரசீகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டேரியஸ் என்று சொல்லி அப்படியே நம்ம தரியும் தமிழில் சொல்கிறோம், தமிழ் மொழிபெயர்ப்பு வேகத்தில். இவங்க டேரியஸ்ன்னு அப்படியே போடுறாங்க, சைரஸ்ன்னு அப்படியே போகிறாங்க, கோரேஸ், தமிழில் நம்ம கோரேஸ்ன்னு சொல்கிறோம். இதெல்லாம் சரித்திரத்தில் நடைபெற்ற உண்மை சம்பவங்கள், அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள். ஆனால் பாபிலோன் ராஜா அவன் பின்பு என்ன செய்கிறது, கால்கள் இரும்பினால் ஆனது, அதே போல் இரும்பு உரமாக இருப்பது போல் 600 years 6 centuries என்ன செய்தாங்க ரோமர்கள் இந்த கிரேக்கர்களை வீழ்த்தி இல்லையா. வயிறும் தொடையும் வெண்கலம் கிரேக்க பேரரசு மேதிய பெர்சியாவை கிரேக்கம் வீழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பெரிய பேரரசினுடைய ராஜாவாக அலெக்சாண்டர் 3ஆம் தெரிவை வீழ்த்தி இல்லையா. அந்த யுத்தத்தில் 4-5 முறை தோற்குது பெர்சிய படைகள் அலெக்சாண்டர்கிட்ட. கடைசியில் பேட்டில் ஆஃப் இஸ்ஸஸ்
என்று சொல்ல அந்த யுத்தத்தில் வந்து அங்கே முற்றிலுமாக ஒரு தோல்வியை தழுவுகிறது மேதிய பெர்சிய படைகள். அப்படி தானே? மேதிய பெர்சிய படைகள் தான் உலகத்தை ஆண்ட கடைசி ஆசிய பேரரசு. அப்படி தானே? அதுக்கப்புறம் இவங்க வந்து யூரோப்பியன்ஸ், யார்? கிரேக்கர்கள். இன்று வரையிலே ஒரு ஐரோப்பிய நாட்டை ஒரு ஆசிய நாட்டால் ஜெயிக்க முடியல. என்னைக்கு 3ஆம் தெருவுடைய படைகள் அலெக்சாண்டருடைய யுத்தத்தில் தோற்றதோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரல அருமையான ஆண்டோட பிள்ளையில் ஒரு ஆசிய பேரரசும் ஒரு ஆசிய நாடும் ஒரு ஐரோப்பிய நாடு வீழ்த்தினதாக சரித்திரமே இல்லாததை நாம் பார்க்கிறோம். அப்படிதானே? ஹிட்லர் வந்து உலகத்தின் பெருபகுதியை படித்தார், முழுதும் அவரால் பிடிக்க முடியல. அப்போ கூட அவர் வந்து ஒரு ஆசிரியர் கிடையாது இல்லையா? நம்ம ஆசியாவினுடைய அந்த மகிமை வந்து அலெக்சாண்டர் கைகளிலே விழுந்தது அந்த கிமு 3ஆம் 4ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் வந்து எழும்பவே இல்லை. ஒரு ஆசிய பேரரசால் ஐரோப்பிய பேரரசு, ஐரோப்பிய ராஜ்யங்களையோ இல்லை என்றால் அமெரிக்காவையோ நம்மளால் பிடிக்கவே முடியல கடைசி வரலாம். இன்றைக்கும் நம்ம அதை ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். அப்படி தானே? இன்றைக்கி கூட ஈரானுக்கு என்ன பண்ணுது? அமெரிக்கா வந்து சவால் விட்டு அதன் அணு உலைகளை இஸ்ரேல் தாக்க அமெரிக்கா உதவி செய்வதை நாம் பார்க்குறோம். இது வந்து இது பண்ண பெரிய தப்பு என்னன்னு சொன்னால், இந்த நம்ம நேபுகாத் நேச்சார் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதெல்லாம் விளக்கம் கொடுக்குறாரு. தானியல் இல்லையா? கால்கள் வந்து இரும்பு, அதுக்கப்புறம் வந்து பாதங்கள் வந்து இரும்பும் களிமண்ணுமா இருக்கும், அதிலிருந்து 10 பேரரசுகள் தோன்றும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறாரு. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் எந்தெந்தைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். கையால் பெயர்க்கப்படாத கல் ஒன்று உருண்டு வந்து பாதத்தில் மோதி அதையெல்லாம் சுக்கு நூறாக்கினதை நீர் அறிந்திருக்கிறீரே, நீர் பார்த்தீரே இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் ஒன்று வருகிறது, அந்த ராஜ்யம் வேறு ஜனத்திற்கு விடப்படாது என்று அந்த தரிசனத்திற்கான விளக்கத்தை யார் சொல்வது என்றால் தானியேல் ராஜாவுக்கு சொல்லத்தக்கதாக. இந்த ராஜா என்ன பண்ணுறார்? திங்கட்கிழமை பாட்டில் தான் முக்கியமாக நமக்கு இவர் வந்து என்ன பண்ணுறாரு? வேறு ராஜ்யமே வரக்கூடாது, வெள்ளியும் பொண்ணும் வெள்ளியோ வெண்கலமோ ஏன் வரணும், நானே ஆண்டுப்பேன், என்னுடைய சந்ததி யாரே ஆண்டு கொள்வாங்க அப்படின்னு 3ஆம் அதிகாரத்திலே அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு பெரிய சிலை இல்லையா, 90 முழ உயரத்தில் ஒரு பெரிய சிலையை ஏற்படுத்தி தூரா என்ற சமவெளியை நிறுத்தி தனது ஆட்சிக்கு கீழே இருக்கிற எல்லா பட்டணங்கள், நகரங்கள், அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் எல்லாரையும் அழைச்சி அந்த சிலையின் பிரதிஷ்டைக்கு அவர் அழைப்பதை நாம் பார்க்குறோம். அப்படி தான் அந்த சிலையை வணங்க சொல்கிறாரு மியூசிக் போடும்போது. ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அது என்ன பண்ணல, அவங்க கீழ்ப்படியில். அப்படி தானே? கடைசி காலத்தில் இதே போல் ஒரு சம்பவம் வரோன்னு தான் இன்றைக்கி நமக்கு பாடம் முடிவடையுது. வியாழக்கிழமை பாடம் வரலாம். இதே போல் ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் இயற்றப்பட்டு அது கட்டாயமாக 7ஆம் நாள் அட்வென்ச்சர்கள் மேல் திணிக்கப்பட்டு அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை அதற்கு அவர்கள் கீழ்ப்படியாத போது அவர்கள் உயிர்களுக்கு ஆபத்து வரக்கூடிய அளவிற்கு கடைசியிலே ஒரு சட்டத்தை அமெரிக்க தேசம் பண்ணோம். கத்தோலிக்க ரோமைய கிறிஸ்தவ வல்லமையை ஆதரிக்கத்தக்கதாக ஒரு சட்டத்தை இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதில் செனட்லேயே அதை பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தீர்க்க தரிசனம் நமக்கு விளக்கமாக சொல்லத்தக்கதாக. அதான் திங்கட்கிழமை பாடத்தில் அதை வந்து வணங்கலை இல்லையா? அவங்க என்ன பண்ணல, அவங்க வணங்க இவருக்கு என்னென்ன ஒரு சந்தேகம் இருந்துச்சு, நம்மளுடைய ஆட்சியின் கீழே இருக்கிற நாடுகள்லேயே அப்போ வந்து ஆப்பிரிக்கா அறியப்படல, ஆஸ்திரேலியா கிடையாது, அமெரிக்கா கிடையாது, அன்றறியப்பட்ட ஆசிய ஐரோப்பிய பகுதிகளில் தான் இவர் ஆட்சி செய்கிறார் இந்த நேபுகாத் நேச்சார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தனது ராஜ்யத்துக்குள்ளேருந்து ஏதாவது கலகம் வருமா தனக்கு விரோதமாக. ஏற்கனவே பார்டர்ஸில் வந்து மீடோ பேர்ஷியன்ஸ் வந்து கலகம் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க பாபிலோனுக்கு விரோதமாக. அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, ஏதாவது நடக்குமா, யாராவது இருக்கிறாங்களான்னா எல்லாரையும் கூப்பிடுறாரு. அந்த தானும் தன் பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கு பின்பு பிள்ளைகளின் பிள்ளைகளுமே உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட இந்த நேபுகாத் நேச்சார் அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள். ஆனால் தேவ சித்தத்திற்கு விரோதமாக செய்யவும் தேவ கற்பனைகளை எதிர்த்து நிற்கவும் கர்த்தருடைய பிள்ளைகள் துணிவற்றவர்களாக
அந்த ராஜாவின் கட்டளைக்கு எதிர்த்து நின்று நெருப்பிலே போடப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்படுவதை நாம் கடைசி காலத்தில் கூட சண்டையெல்லாம் போடப்பட்டால் கூட எல்லாமே அதில் பிடிபட்டு நம்ம இறந்து போவோம்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் பிடிபடுவோம், ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். ஒரு சிலர் பிடிபடாமலே என்ன பண்ணுவாங்க, அவர்கள் வேறு இடங்களுக்கு கடந்து சென்று அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தருக்கு என்று தங்கள் விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக. பிடிபட்டவர்களும் எல்லாரும் மறுதளிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? தைரியமாக இருந்து சிறை சென்றாலும் மரித்தாலும் பரவாயில்லை என்று இந்த ராஜா போட்ட கட்டளைக்கு அந்த 3 எபிரேய வாலிபர்கள் கீழ்ப்படியாமல் போனது போல தேவ கட்டளைக்கே நாங்கள் கீழ்ப்படியோம் என்று அவர்கள் நிலையாக நின்ற வண்ணமாக அருமையான ஆண்டோட பிள்ளைகளை புதன்கிழமை பாடத்தில் விசேஷமாக ஆதிகால சபைக்கு ஏற்பட்ட உபத்திரவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதனால் ஆதிகால திருச்சபைக்கு இன்னும் உபத்திரம் வருகிறது. அவங்களுக்கு அவங்க முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவங்க ரொம்ப உபத்திரங்களை சந்திச்சாங்க இல்லையா? ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எந்த உருவத்தையுமே வைக்காமல் உயிர்த்தெழுந்த ரட்சகரை அவங்க தொழுது கொண்டாங்க. ரோம அதிகாரிகளால் அனுப்பப்பட்ட, இல்லைன்றால் ரோம பேரரசின் உளவாளிகளை ரோம பேரரசு கிறிஸ்தவ கூட்டங்களுக்குள்ளாக அனுப்பி இது எப்படி இவ்வளோ வேகமாக வளருது, இது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தரை பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் எந்த உருவமே அவங்க வைக்கல. நாங்கள் சொல்கிறது உருவ வழிபாடே இல்லை அவங்கக்கிட்ட. அப்படின்னா அவங்க ஏத்திஸ்டுகளா என்ற சந்தேகம் கூட வந்துச்சு ரோம பேரரசில். ஆனால் இவங்க தான் கொன்னது ஏசாமியை, ரோம பேரரசினுடைய அந்த அதிகாரிகள் தான் அவரை கொலை செய்கிறது இல்லையா? அப்போது இவங்க யோசிக்கிறாங்க, அவர் தான் மரித்து போயிட்டாருன்னா இவங்க உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார்கள், பலத்த சாட்சி கொடுக்குறாங்க ஆதிகால கிறிஸ்தவம். அப்படி தானே? அது இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு அஞ்ஞான சாம்ராஜ்யத்திற்கு மோசையை கூட என்ன பண்ணார், ஆளானார் இல்லையா? அதே போல் ஆரம்ப நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் ரோம பேரரசினாலே அவர்கள் நசுக்கப்பட்டவர்களாக, அவர்கள் விசுவாசம் கேலி செய்யப்பட்டு அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை அரசாங்க வேலைகள் அவர்களுக்கு மறுக்கப்பட்டு இல்லையா, அவர்கள் ஒன்று கூடுதலும் தடை செய்யப்பட்டு அநேக அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நம்ம வாசிக்கிறோம். அப்படிதானே? ஏசாமியை பிரசங்கிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் அடித்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்போது என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது யாக்கோபு சிறைச்சேதம் செய்யப்படுறாங்க. புதன்கிழமை பாடத்தில் ஆதிகால சபைக்கு உபத்திரம் என்று தலைப்பு. யாக்கோபு என்ன பண்ணுறாங்க, சிறைச்சேதம் பண்ணுறாங்க. அது யூதர்களுக்கு சந்தோஷம் என்று கண்டு மற்ற அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்க, பேதுரு என்ன பண்ணுறாங்க, அவங்க பிடிச்சி சிறைச்சாலையிலே அவரை வைக்கத்தக்கதாக இல்லையா? ஆனால் பேதுரு அந்த இடத்துல இருந்துங்க அற்புதமாக விடுதலையாக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஒரு தேவ தூதன் அவரை விழாவிலே தட்டி எழுப்பி அது கனவுன்னு நினைக்கிறார் பேதுரு. அப்படி தானே? என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த வார பாடத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தேவ விடுதலை என்ற ஒன்று கடைசி நேரத்தில் முன்னடையாளங்கள் என்ற தலைப்பில் நிச்சயமாக அன்னைக்கு எப்படி விடுதலை ஆக்கப்பட்டாங்களோ ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியின் உக்கிரத்து நின்று விடுதலை ஆக்கப்பட்டது போல இல்லையா, இங்கே ஆதிகால கிறிஸ்தவர்களே இந்த ஒரு சில சம்பவங்களை நம்ம அநேக சம்பவங்கள் ஒரு சில இடங்களில் தான் ஆண்டவர் மறிக்க விட்டுடுறாரு, சேவானை மறிக்க விடுறாரு இல்லையா? God allows death and sacrifice of the believers and the pastors பார்க்குறோம். நம்ம இந்த புதன்கிழமை ஒரு சில ஊழியக்காரர்கள் ஒரு சில விசுவாசிகளுடைய மரணத்தை தேவன் அனுமதித்தார். அருமையான ஆண்டோட பிள்ளைங்க, யாக்கோபின் மரணம் அனுமதிக்கப்பட்டது. யாக்கோபு தான் சபைக்கு தலைவராக இருந்தார். அவரை தான் பிடிச்சி என்ன செய்கிறாங்க, ஏறுவது சிறைச்சேதம் செய்வதை நாம் பார்க்குறோம். அப்போது இதை நான் உங்களுக்கு இந்த 12ஆம் அதிகாரத்தில் புதன்கிழமை பாடத்தில் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் இது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கணும். இந்த 12ஆம் காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி 12:1 நான் வாசிக்கிறது அப்போஸ்தல நடவடிக்கை. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அதற்கு அந்த யூதருக்கு பிரியமாக இருக்கிறது அவன் கண்டு பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாட்களிலே இல்லையா, பேதுருவும் என்ன பண்ணப்படுறாரு, சிறை பிடிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவர் சிறையில் இருந்த போது ஏற்பட்ட அந்த விடுதலையின் அனுபவத்தை தான்
புதன்கிழமை பாடத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மேதியை பற்றிய சீமையிலே விக்கிரகாரனை செய்ய மாட்டோம் என்று சொன்ன எபிரேய வாலிபர்கள் 3 பேர், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி விடுதலையாக்கப்பட்டார்கள் என்ற அந்த செய்தியும், அதை தொடர்ந்து புதன்கிழமை பாடத்தில் இந்த உருவ வழிபாடற்ற கிறிஸ்தவர்கள் அநேகமாக இந்த யாக்கோபுடைய மரணம், பேதுரு அரெஸ்ட் பண்ணப்பட்டதை அவர் சிறை செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் ஏற்பட்ட ஒரு விடுதலையின் அனுபவத்தையும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பாடத்தில் கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்கலாம். புதன்கிழமை பாடத்தில் தானே அவன் விழாவிலே தட்டி எழுப்பி அவன் ஒரு சொப்பனம் காணுங்கிறதாக அவன் நினைக்கிறார். அப்படி தானே? அதாவதுங்க வைட்டமேரா தான் மிக தெளிவாக எழுதுகிறாங்க. ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ் புத்தகத்தில் எழுதுனா ஃப்ரம் ட்ரையல்ஸ் டு ட்ரையம்ஃப் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அதுவும் அப்போஸ்தலர் காலத்தில் நடைபெற்ற சோதனைகளும் வெற்றியும் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழில் அப்படி நம்ம அது சொல்லலாம். அந்த புத்தகத்து தலைப்பை அதில் அம்மையார் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இந்த தேவனுடைய கற்பனைகளும் தேவனுடைய சட்டத்திட்டங்களும் உலகத்தின் சட்டத்திட்டங்களும் மோதும் பொழுது, ஒன்றுக்கொன்று எதிரிடையாக இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். வைட்டமையோட எழுத்துக்கள் இல்லை. நான் சொல்கிறது, லா ஆஃப் காடும் லா ஆஃப் த நேஷனும் மோதும் பொழுது, அது சண்டே லாவாக இருக்கட்டும், வேறு எந்த சட்டத்திட்டமாக இருக்கட்டும், அது எவ்வளோ கொடுமையானதாக இருக்கட்டும், மீதமான கர்த்தருடைய பிள்ளைகளை அழிப்பதற்கான சட்டத்திட்டங்களாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி இல்லையா, தேவ கட்டளைகளும் உலக சட்டத்திட்டங்களும் மோதும் பொழுது இல்லையா, இவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க பேதுருவை புதன்கிழமை பாடத்தில் அப்படின்னீங்கன்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பிரசங்கிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உயிர்த்தெழுந்த ரட்சகரை பற்றி சாட்சி அவர்கள் வெகு வல்லமையோடு எதிர்த்து அவர்கள் பரிசுத்தாவின் வல்லமையோடு இந்த உலகத்தின் சட்டத்திட்டங்களை எதிர்த்து அவர்கள் பிரசங்கிப்பதை நாம் பார்க்கிறோம். பிரசங்கிக்கக்கூடாதுன்னு அடித்து அனுப்புகிறாங்க பேதுருவை. ஆனால் பேதுருவும் அப்போ சொல்ல நிற்கல அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, உயிர்த்தெழுந்த ரட்சகரை தாங்கள் பார்த்ததை அவர்கள் சாட்சியாக அறிவிக்கத்தக்கதாக. அப்படிதானே? இந்த லாபம் அந்த லாபம் மோதும் பொழுது யோசிக்கவே கூடாது நம்ம எதுக்கு கீழ்ப்படியணும்னு. தேவ சித்தத்திற்கு மட்டும்தான், தேவ வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். அதை இந்த வாரத்தில் மிக தெளிவாக இந்த 3 உதாரணங்கள் மூலமாக இல்லையா, புதன்கிழமை பாடத்தில் வேறு என்ன நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, கடைசியில் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார் இல்லையா, பேதுரு அந்த அழைப்பை ஏற்றுக்கிறார். என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு காரியம். அப்படி தானே? நீ சின்ன வயசில் இருந்தபோது உனக்கு இஷ்டப்பட்டு நீ நடந்த ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, யோவான் 21:18-19 புதன்கிழமை பாடத்தில் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார பாடத்தை இந்த அயல் நாடுகளில் இருக்க ஒரு சிலர் அவங்க ஜூமில் பேசுகிறதுக்காக என்னிடத்துல அவங்க சீக்கிரமாக பேசி அனுப்புங்கன்னு சொன்னதுனால தான் நான் அநேகமாக வியாழக்கிழமை மாதிரி தான் நான் அனுப்புவேன் பாடத்தை. ஒரு சிலர் கேட்டுக்கிட்டாங்க, அவங்க நடத்த வேண்டிய பாடங்கள் முன்னால் வருது. முன்தினங்களிலே திங்கள்லேருந்து ஞாயிறுலேருந்து வியாழக்கிழமைகளும் வர்றதுனால தான் நான் இதை உங்களுக்கு சீக்கிரமாக அனுப்புகிறேன். ஆனால் இந்த வார பாடம் ரொம்ப சுவாரஸ்யமான பாடம். தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகத்தின் சட்டத்திட்டங்களை எதிர்த்து நின்று எப்படி வெற்றி கொள்வார்கள், இறுதியாக தேவ பாதுகாக்கும் கரமும் விடுதலையும் அவர்களை எப்படி அண்டிக் கொள்ளும் என்பதைத்தான் புதன்கிழமை பாடத்தில் கூட இந்த பேதுருவினுடைய அனுபவம் நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிதானே? கடைசியில் அவர் விடுதலை ஆக்கப்படுறார். பேதுருவும் கடைசியில் கொலை செய்யப்படுறார் இல்லையா. பேதுருவும் ஒரு ரத்த சாட்சி தான். அப்படிதானே? அவரை என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் அரைஞ்சி தலைகீழ் என்ன செய்கிறாங்க, அதாவது அந்த ரோம பேரரசின் தலைநகரத்தில் அவரை கொல்லப்படுவதை நாம் அந்த இரத்த சாட்சிகளுடைய புத்தகத்திலே நாம் வாசிக்கத்தக்கதாக இல்லையா. அவரும் ஒரு இரத்த சாட்சி தான் இல்லையா. அதனால் ஆனால் அவங்க எதிர்த்து நின்னாங்க. தேவ சட்டங்களோடு மனித சட்டங்கள் மோதும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, தேவ சட்டத்துக்கு தான், தேவ கட்டளைகளுக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவோம்,
அப்படின்னு உறுதியாக நின்றதுனால தான் இன்றைக்கி அவங்கள பற்றி நாம் படிக்கத்தக்கதாக ஆண்டோட பிள்ளைகள். கட்டாயமாக ஒன்று வரோம், ஒரு நெருக்கடி கடைசி நேரத்தில் வரோம். அது ஞாயிறு ஆசரிப்பு சட்டமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நான் வேதத்திலிருந்து இன்றைக்கி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்போது ஆண்டவர் சொல்கிறார் பேதுருக்கிட்ட, நீ இளவயதுள்ளவனாக இருந்தபொழுது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்துல நீ என்ன பண்ண கட்டி உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து நீ முதிர் வயதுள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே அவன் சொல்கிறேன் என்றார். என்ன விதமாக மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பது குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொன்ன பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். யோவான் 21:18-19 தான் ஆதிகால சபைக்கு உபத்திரவம் என்ற தலைப்பு புதன்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உடனே பேதுருவினுடைய வரலாறு, அவர் மரணம், அவரது சாட்சி புதன்கிழமை பாடத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டோடைய பிள்ளையில் அப்போனா பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு எந்த விதத்துலேயும் புதிய ஏற்பாட்டு ஆண்டோட பிள்ளைங்க சலைத்தவங்க கிடையாது இல்லையா? அதே போல் புதிய ஏற்பாட்டு ஆண்டோட பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் பழைய ஏற்பாட்டு ஆண்டோட பிள்ளைங்க சலைத்தவங்க கிடையாது. விசுவாசத்திற்காக நிலை நின்றவங்க. அதுதான் அது ஆபேலிருந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? விசுவாசத்திற்காக அவர்கள் நிலை நின்றதை நாம் புதன்கிழமை பாடத்திலும் பேதுருவினுடைய அசாசினேஷன் இல்லையா? ஆண்டவர் மறைமுகமாக ஒரு தீர்க்க தரிசனமாக அதை சொல்லுகிறார். நீ விரும்பாத இடத்துக்கு ஒன்று கொண்டு போவாங்கன்னா அவன் மரணத்தை பற்றி ஆண்டவர் மரணத்தினாலே தன்னை எப்படி மகிமைப்படுத்த போகிறான் என்பதே புதன்கிழமை பாடத்திலே ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நமக்கு இன்றைக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருப்பது. நம்ம வியாழக்கிழமை பாடத்தில் மிருகத்தின் முத்திரை அப்படிதானே, அதே போல தான் எப்படி சட்டம் இயற்றப்பட்டதோ இல்லையா? தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சட்டம் இயற்றினாரோ நேபுகாத்நேச்சார், அப்படி தான் கடைசியில் அவரே மனம் திரும்பினாருன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஏற்றினாரோ அதுக்கு எப்படி எதிர்த்து நின்றாங்களோ, எப்படி பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் தேவ வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது எதிர்த்து நின்று பிரசங்கித்து இரத்த சாட்சிகளாக மரித்தார்களோ புதன்கிழமை பாடத்தில், அதே போல் கடைசியிலையும் ஒரு இது நமக்கு இருக்குது, ஒரு அசைவு ஏற்படும், ஒரு ஆபத்து திருச்சபைக்கு. அது என்ன என்றால் அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே மிக தெளிவாக அது சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மரண தண்டனை என்ன செய்யப்படும்? மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அவர்களை கொலை செய்யத்தக்கதாக நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த வியாழக்கிழமை பாடத்தில் இருக்கக்கூடிய காரியம் நமக்கு இந்த 13ஆவது அதிகாரத்தில் மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாக நான் வாசிப்பது வெளிப்படுத்தல் 13:15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. ஒரு சொரூபம் செய்யப்படும் கடைசி நாட்களில். அதுதான் நம்ம சண்டே லா என்று சொல்லி நாம் சொல்கிறோம். அதுதானே? ஏன்னா ஆண்டோடைய பிள்ளைகளை முன்னடையாளங்களாக அங்கே நடந்தது பாபிலோனிய சீமையில் இல்லையா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரோம பேரரசர்கள்கிட்டையும் பேதுரு மற்ற அப்போஸ்தலர்களும் பட்ட பாடுகள் நமக்கு புதன்கிழமை பாடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக வியாழக்கிழமை பாடத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் 7th Adventist Church 7ஆம் நாள் திருச்சபையின் பிள்ளைகள் படப்போகிற அவர்கள் எதிர்கொள்ளப் போகிற ஆபத்துக்கள் சட்டத்திட்டங்கள் இந்த உலகத்தில். அமெரிக்காவில் சில இடங்கள் இப்போயே வந்துடுச்சுன்றாங்க. ஞாயிற்று சனிக்கிழமையில் வேலைக்கு வரணும்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டாயம் இப்போயே வந்திருக்குது அப்படின்றாங்க. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? நம்ம நாட்டு அரசியல்வாதிகள் யாரையுமே நம்ப முடியாது. இன்றைக்கு சிறுபான்மையினருக்கு உதவி செய்கிறோம் என்று சொல்வார்கள். அன்றைக்கு ரோமைய கிறிஸ்துவலமையோடு சேர்ந்து கொண்டு சண்டையிலாக வரும்போது நம்மளால் இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. யாரையுமே நம்ம நம்ப முடியாது, கர்த்தரை தவிர அருமையான ஆண்டு. அதுவெல்லாம் அவங்க செய்கிற உதவிகளெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது தான். சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்காங்களா இருக்கட்டும், ஆனால் கடைசியில் தான் தெரியும் அவங்களுடைய உண்மையான ரூபம் என்னன்றது. அருமையான ஆண்டோட பிள்ளைங்க அப்படி தானே? கொலை செய்யத்தக்கதாக அந்த மிருகத்தின் சொரூபத்திற்கு என்ன கொடுக்கப்பட்டதா? சத்துவம் கொடுக்கப்பட்டு கடைசி அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? ஆண்டோடைய பிள்ளைங்க விடுதலையாக்கப்படுவாங்க. எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அற்புதமான விதத்தில் விடுதலை பெற்றார்களோ அக்கினியின் என்ற கருமையான ஆண்டோடைய பிள்ளைகள். பேதுரு மற்ற அப்போஸ்தலரும் மரித்து போனாலும் இரத்த சாட்சிகளாக
எப்படி கிறிஸ்தவம் பரம்பி தேவநாம மகிமைப்பட்டு இன்றைக்கு உலகத்தில் முதலாவது பெரிய மார்க்கமாக இருக்கிறதோ அதே வண்ணமாக சண்டேலா போடப்பட்ட பின்பும் கூட கடைசி நேரத்தில் மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்ளாத கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தத்தக்கதான ஒரு சட்டம் இயற்றப்பட்டாலும் கூட தேவ பிள்ளைகள் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசிகளும் தலைவர்களும் போதவர்களும் உண்மையாக இருக்கக்கூடிய வேளையில் அவர்களுக்கும் நிச்சயமாக அரசாங்கத்தின் கெடுபிடியிலிருந்து கடைசி நேரத்தில் விடுதலையாக்கப்படுவார். எப்படி எஸ்தர் போன வார பாடத்தில் சட்டத்தை போட்டு தேவஜனம் கொல்லப்படுவதற்கான சட்டத்திற்கான எதிர் சட்டத்தை அவங்க போட்டாங்களோ ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வாருங்க கட்டாயமாக. நம்ம மட்டும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கடைசி வரலாம் நான் செத்தாலும் பரவாயில்லன்னு நம்ம இன்றைக்கி நினைக்கிறோமோ அந்த சட்டங்கள் வரும்பொழுது கட்டாயமாக ஆண்டு நமக்கு உதவி செய்வார். சரிதாங்களா? அப்போ தான் தேவஜனம் விடுதலையாக்கப்படும். அதுதான் வியாழக்கிழமை பாடத்தில் நமக்கு சொல்லப்படும் மனித பாரம்பரியமாக ஞாயிறு ஆசரிப்பு இருக்கிறது. தேவனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டாக்டர் லுத்தர் அவர்கள் சீர்திருத்த கருத்துக்களிலே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறார். ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதனை நடத்துவதும் இல்லையென்றால் ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக ஆசரிப்பதும் குழந்தைகள் ஞானஸ்தானமும் பராபரனின் எந்த விதமான கட்டளையின் பேரிலும் அமையாமல் திருச்சபையின் கட்டளையின் பேரில் அமைந்தது என்று ரோமைய சபையை பற்றி அவர் சொல்கிறார். அது கடவுளுடைய கட்டளை கிடையாது ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகுதுன்னு அவரே என்ன பண்ணுறாரு. ஆனால் அவரால் அந்த 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 ஓய்வு நாள் சீர்திருத்தத்தை அவரால் கொண்டு வர முடியல. அதுக்குன்னு தேவன் ஒரு ஜனத்தை வச்சுருந்தார். அதுதான் நம்ம ஆண்டோட பிள்ளைகளை. கடைசி காலத்தில் தேவ சட்டத்துக்கு விரோதமாக உலகத்தின் சட்டங்கள் மோதும் என்றால் தேவ சட்டங்களை கீழ்ப்படிந்து தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்ம நிலைநிறுத்த தேவன் தான் நமக்கு உதவி செய்வாராக. பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த சமூகத்திலே ஒரு சிறுமந்தையாக நாங்கள் வந்திருந்து உடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக அறிந்து கொள்ளத்தக்கதாக நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை அப்படியே எங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அப்பியாசித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கடைசி வரையிலே உமக்கு இந்த சாட்சிகளாக உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வந்து சேரவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து வழி நடத்தி செல்ல வேண்டுமாக சொல்லிக்கிறோம். தூய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேச சட்டம் எங்கள் விசுவாச சட்டத்தோடு மோதும் பொழுது ஆண்டவரே, விசுவாசம் உயிரினும் மேலானது என்பதை நினைத்தவர்களாக நாங்கள் நிலைநிற்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக சொல்லிக்கிறோம். தாழ்த்துகிறோம் உடைய பாதபடியில் இயேசுவின் என் நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.